பங்குனி உத்திரம் முருக பக்தர்களின் வாழ்க்கையில் மிக புனிதமான நாளாக கருதப்படும் தெய்வீக திருநாள். இந்த நாள் முருகப்பெருமானின் அருள் மிகுந்த நாளாகும். பார்வதி தேவியுடன் திருமணம் நடைபெற்ற தெய்வீக தினம் இது. இன்று முருகனை நினைத்தாலே பாவங்கள் நீங்கும், முருகனை வழிபட்டாலே தடைகள் விலகும், முருகனை நம்பினாலே வாழ்க்கை வளமாகும். காலை சூரிய உதயத்துடன் கோவில்களில் மணி ஓசை முழங்குகிறது. பக்தர்கள் பால்குடம், கவடி, பூமாலை எடுத்து வெற்றிவேல் முருகன் என முழங்கிக் கொண்டு வருகிறார்கள். பாலாபிஷேகம் நடைபெறும் அந்த தருணம் பார்க்கும் கண்களுக்கு புண்ணியம். முருகன் அருள்மழை போல பொழிகிறது. பங்குனி உத்திரம் என்பது வெறும் திருவிழா அல்ல, அது நம்பிக்கையின் நாள், அது திருமண வாழ்வின் நாள், அது குடும்ப ஒற்றுமையின் நாள். இன்று மனதார வேண்டினால் திருமணத் தடை நீங்கும், குடும்பச் சண்டைகள் மறையும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், கடன் சுமைகள் குறையும். முருகன் வேல் என்பது ஆயுதம் மட்டுமல்ல, அது தீய சக்திகளை அழிக்கும் அருள் சக்தி, அது பக்தர்களை காக்கும் பாதுகாப்பு. நீங்கள் எங்கு இருந்தாலும் இந்த நாளில் முருகனை ஒரு நொடி நினையுங்கள். உங்கள் வாழ்க்கை பாதை ஒளியால் நிரம்பும். இன்று ஒரு தீபமேற்றுங்கள், ஒரு வெற்றிவேல் முருகன் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் நல்ல மாற்றம் தொடங்கும். முருகன் அருள் உங்கள் குடும்பத்தை காக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் பெருகட்டும், உங்கள் கனவுகள் அனைத்தும் நனவாகட்டும். இந்த புனித நாளில் முருகன் உங்களுக்கு தரும் அருள் என்றும் உங்களுடன் இருக்கட்டும். பங்குனி உத்திரம் என்பது தமிழ் மாதமான பங்குனியில் வரும் உத்திர நட்சத்திரம் நாளாகும். இந்த நாள் முருக பக்தர்களுக்கு மிகப் பெரிய திருநாள். இந்த நாளில் நடந்த தெய்வீக நிகழ்வுகள் பல. முருகப்பெருமான் தெய்வானை திருமணம், சிவபெருமான் பார்வதி திருமணம், ஸ்ரீராமர் சீதை திருமணம், ஆண்டாள் ரங்கமன்னார் திருமணம். அதனால்தான் இந்த நாள் தெய்வத் திருமண தினம் என்று அழைக்கப்படுகிறது. திருமண வாழ்வு வேண்டுபவர்கள் இன்று விரதமிருந்து முருகனை வழிபடுவார்கள். காலை முதலே முருகன் கோவில்களில் திருவிழா தொடங்குகிறது. திருப்பரங்குன்றம், பழனி, திருச்செந்தூர், சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர் சோலை 6 படை வீடுகளில் இந்த நாள் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. பக்தர்கள் பால்குடம் எடுத்து வருவது ஒரு அடையாளம். அது மன சுத்தத்தையும் பக்தியையும் குறிக்கிறது. கவடி எடுப்பது ஒரு தவம், ஒரு நன்றி செலுத்தும் வழி. பங்குனி உத்திரம் நாளில் திருமணத் தடை நீங்கும் என்று நம்பப்படுகிறது. பலர் இந்த நாளில் முருகனை வேண்டி திருமணம் நடைபெறுகிறது என்று அனுபவம் கூறுகிறார்கள். இந்த நாள் குடும்ப ஒற்றுமைக்கான நாள். தம்பதிகள் சேர்ந்து கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட்டால் உறவு உறுதியாகும் என்று நம்பப்படுகிறது. முருகனின் வேல் ஞானத்தின் அடையாளம். அது அறியாமையை அழிக்கிறது, அது தீய சக்திகளை அகற்றுகிறது. முருகனை தமிழ்க்கடவுள் என்று அழைப்பதற்கு காரணம் அவர் கருணை மிகுந்த கடவுள் என்பதாலே. பக்தர்கள் அரோகரா என்று முழங்கும்போது அது வெறும் கோஷமல்ல, அது பக்தியின் சக்தி. இன்று நீங்கள் எங்கு இருந்தாலும் ஒரு நிமிடம் முருகனை நினையுங்கள், ஒரு தீபமேற்றுங்கள், ஒரு பிரார்த்தனை செய்யுங்கள். முருகன் அருள் உங்கள் வீட்டை நிரப்பட்டும், உங்கள் வாழ்க்கை வெற்றியால் மலரட்டும். பங்குனி உத்திரம் முருக பக்தர்களின் இதயத்தில் ஒளியேற்றும் புனித நாள். இன்று வானமும் பூமியும் ஒன்றாகி அருள் பொழியும் திருநாள். இந்த நாள் ஏன் இவ்வளவு சிறப்பு தெரியுமா? இதே நாளில் முருகப்பெருமான் தெய்வானை திருமணம் செய்தார். அன்பும் அருளும் உறவும் ஒன்றான நாள் இது. அதனால்தான் இன்று திருமண வாழ்வு வேண்டுபவர்கள் முருகனை மனதார வேண்டுகின்றனர். காலை வெளிச்சம் பிறக்கும் முன்பே கோவில்களின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன. மணி ஓசை, வேத மந்திரம், வெற்றிவேல் முருகன் என்ற முழக்கம். பால்குடம் எடுத்த பக்தர்கள் 100 படிகள் ஏறியும் சோர்வடைவதில்லை. ஏனெனில் அவர்களை ஏற்றிச் செல்பவர் முருகனின் அருள்தான். பாலாபிஷேகம் செய்யும் அந்த தருணம், முருகன் சிலை மீது பால் பொழியும்போது பக்தர்களின் கண்களில் கண்ணீர் பொழிகிறது. அது துக்கக் கண்ணீர் அல்ல, அது நம்பிக்கையின் கண்ணீர். என் பிரச்சனை முடியும் என்ற நம்பிக்கை.
என் வாழ்க்கை மாறும் என்ற நம்பிக்கை. முருகனின் வேல் ஒரு ஆயுதம் மட்டுமல்ல, அது பக்தர்களின் பாதுகாப்பு. நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? வாழ்க்கை சிரமமாக இருக்கிறதா? வாய்ப்புகள் தூரமாகத் தோன்றுகிறதா? இன்று முருகனை ஒருமுறை அழையுங்கள். உங்கள் மனதிலிருக்கும் பயம் கரைந்து போகும். உங்கள் பாதையிலிருக்கும் தடைகள் விலகிப் போகும். பங்குனி உத்திரம் நாளில் முருகனை நினைத்தாலே போதும். திருமணத் தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வேலைவாய்ப்பு வரும், வியாபாரம் வளர்ச்சி பெறும். முருகன் அருள் வந்த வீடு இருள் காணாது. இன்று ஒரு தீபம் ஏற்றுங்கள், ஒரு பூமாலை சமர்ப்பியுங்கள், அல்லது ஒரு நிமிடம் கண்களை மூடி முருகா என்று சொல்லுங்கள். அந்த ஒரு அழைப்பே போதும். அவர் உங்கள் அருகில் நிற்பார். உங்கள் தோளில் கை வைத்து நான் இருக்கிறேன் என்று சொல்வார். இந்த புனித நாளில் முருகனருள் உங்கள் குடும்பத்தை காக்கட்டும். உங்கள் வாழ்க்கை சந்தோஷம் நிரம்பட்டும். உங்கள் கனவுகள் அனைத்தும் நனவாகட்டும். இன்று பார்த்தோம் பங்குனி உத்திரத்தின் மகத்துவத்தை. மீண்டும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.